வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசியில் கவுன்சிலிங் ரிலேட்டடாக முக்கியமான தகவல்களை ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துக்கிட்டே வந்தோம். இப்போ நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க, கவுன்சிலிங் முடித்து வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க, வேலைக்கு ஆல்ரெடி போனவங்களும் இருக்காங்க, ப்ளஸ் இப்போ வந்து புதுசாக படிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ புதுசாக படிச்சுக்கிட்டு இருக்கவங்க கவுன்சிலிங்கில் எனக்கு இந்த ரேங்க் வருமா அந்த ரேங்க் வருமானு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த கமெண்ட் பண்ணுறதுல பின்னாடி ரேங்காக இருக்கிறவங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா டிஎன்பிசி நம்மளுக்கே வந்து என்ன மெசேஜ் சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா 7400 போஸ்டிங்க்கு நாங்கள் 15000 பேரை கூப்பிட்ருக்கோம் அப்படின்னா கூப்பிட்ருக்க எல்லாருக்குமே நாங்கள் வேலை கொடுப்போம் அப்படின்னு உறுதி செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்களே என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த மெசேஜ் நீங்களுமே வந்து டிஎன்பிஎஸ்சியோட டெலிகிராம் சேனலில் ஆட் ஆகியிருந்தால் நீங்கள் அதில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. சரி, 2025 நான் ரேங்க் ரொம்ப பின்னாடி இருக்கேன். 2025 எனக்கு 2024 எக்ஸாமில் எனக்கு கிடைக்கல. 2025 நான் என்ன செய்யணும், எப்படி படிக்கணும், நான் என்னென்ன தவறெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ இதில் காமனாக என்னென்ன மிஸ்டேக் எல்லோரும் பண்ணுவோம் அப்படின்னா, காலையில் எந்திரிச்சோடனே ஒரு படிக்கிறதுக்காக சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பார்க்குறோமோ இல்லையோ, காலையில் எந்திரிச்சோன்னே நம்மளுக்கு என்ன செஞ்சிடணும், ஒரு ஷார்ட்ஸாவது பார்த்துடணும். இன்ஸ்டாகிராமில் யாராவது மெசேஜ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துடணும். ஒரு யூடியூப்பில் ஒரு 2 3 பார்க்கலன்னா நம்மளுக்கு என்ன ஆகாது, அன்றைக்கி காலையில் வந்து நல்லபடியாக விடிஞ்ச மாதிரியே இருக்காது. ரெண்டாவது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கையில் வந்து எந்த விதமான புக்குமே இருக்காது. டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கணும்னு ரெடியாக இருப்போம். கையில் எந்த ஒரு சோர்ஸுமே இருக்காது. நம்ம பிடிஎஃப்பை பார்த்து படிச்சுக்கலாம், செல்லை பார்த்து படிச்சுக்கலாம், அந்த மாதிரி இதில் இந்த மாதிரி இருந்திருப்பீங்க. ரெண்டாவது படிக்க விருப்பம் இல்லாமலே இருந்திருப்பீங்க. அதை என்ன சொல்லுவாங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அவங்கள கொண்டு வந்து நீ இந்த பக்கத்தில் இருக்கவங்களாம் கவர்மெண்ட் ஜாப் போயிட்டாங்க படிச்சு, நீயும் போய் படி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க, நம்மளுக்கு ஐடியா இருக்கோ இல்லையோ கொண்டு போய் என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு இன்ஸ்டியூட்டில் நம்மளை சேர்த்துருப்பாங்க. அப்படி சேர்த்த பிறகும் சரி, இல்லை தனியாக படிக்கிறவங்களும் சரி என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்னா, ஒரு பிளானிங் இல்லாமலே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. சரி, ஏதோ ஒரு டெஸ்ட்டு சொல்கிறாங்க ஒன்று படிப்போம் அப்படின்னு, அந்த படித்ததையே அரைகுறையாக படிப்பீங்க. இன்னொன்று படித்ததை ஒரு டெஸ்ட்டு போடாமல் இருந்திருப்பீங்க. இன்னொன்று அதிகமான ஒரு நம்ம வெற்றி அடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் வந்து இந்த இடத்துல என்ன செய்யும் அப்படின்கிட்ட, நம்ம படிக்கலாம்னு எந்திரிச்சாலும் கூடியும், இல்லை வேணாம் படிக்க வேணாம் நீ திரும்ப படுத்துரு அப்படின்ற மாதிரிக்கு நம்மளோட மைண்ட் செட்டு தான் மெயினு. நம்ம எந்திரிக்கணும், படிக்கணும், பாஸ் ஆகணும், அந்த எண்ணம் வந்து எப்போ வருதோ அப்போ தான் நீங்கள் சக்ஸஸை நோக்கி போவீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நாட்கள் நேரத்தை கடத்துறது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி டைமை வந்து வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி போகிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்துருப்பீங்க. ஆனால் ஃபீஸ் வந்து யார் பேரண்ட்ஸ் கட்டியிருப்பாங்க. அந்த கஷ்டப்பட்டு கட்டின ஃபீஸை வந்து வீணாக்குறோமே வைக்கிறோமேன்ற ஒரு சின்ன ஒரு குற்ற உணர்ச்சி கூடயுமே வந்து என்ன இருக்காது. கேட்டால் எனக்கு 1 மார்க் 2 மார்க்கில் போயிடுச்சுன்னு சொல்லுவீங்க. உண்மையாக படித்தவங்களா இருந்தால் ஓகே. நிறைய பேர் வந்து பார்க்கும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக வந்தவங்க மாதிரிலாம் இருக்கும். அந்த சில இன்ஸ்டியூட்லாம் பார்க்கும்போதெல்லாம் பணம் கட்டி தான் வேலை வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காசு எக்ஸாம்லாம் எழுதிடலாம். ஃபைனலாக அந்த மார்க் பேசிஸை பார்க்கும்போது யாராவது காசு கொடுத்து முன்னாடி வந்திருப்பாங்கப்பா, அதனால் அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் படிக்கணும், நீங்கள் உழைக்கணும், நீங்கள் டெஸ்ட்டு போடணும், நீங்கள் ஃபைனல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேராக உங்களை செதுக்கி உங்களை ஃபுல் ப்ரிப்ரேஷனோடு போனீங்கனாலே நீங்கள் வந்து என்ன செய்யலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம். ஓகேவா? சரி, இப்போ இந்த இதெல்லாம் நம்ம செஞ்ச தவறுகள். இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பின்னாடி வரக்கூடிய ஒரு 7 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஒரு ஜாப் கிடைக்கிற வரைக்கும், இல்லை அப் டு ஒரு எக்ஸாம் போகிற வரைக்கும் இந்த 7 ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சிலபஸ் வந்து எல்லார் கையிலையும் இருக்கணும். நம்ம வந்து வெறும் புக்கை வச்சே படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சிலபஸில் நம்ம படிக்கிற டாபிக் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் படிக்கணும். ஏன்னா கொஸ்டின் வந்து அதில் தான் உங்களுக்கு எடுப்பாங்க. கண்டிப்பாக குரூப் 4 இருந்தாலும் குரூப் 2 2A இருந்தாலும் எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அந்த எக்ஸாமோட சிலபஸை டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து வந்து ஷெடியூல் அண்ட் டைமிங். நீங்கள் தான் டைமிங் போடணும். சில பேருக்கு வந்து என்ன ஆகும்னா, காலையில் படிக்கிறது ரொம்ப பிரியமாக இருக்கும். இல்லை சில பேருக்கு வந்து நைட்டு படிக்கிறது தான் செட் ஆகும். இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா சில பேருக்குலாம் கை குழந்தையில வச்சுருக்காங்கன்னா அவங்கள தூங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்க போகிறவங்களாம் இருக்காங்க. இதில் எது உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஷெடியூல் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன டைரி எடுத்து ஒரு சின்ன ஷெடியூல் மாதிரி போடுங்க. இந்த ஒரு வாரத்துக்கு இந்த 4 நாளில் நான் எக்ஸாமுக்கு இப்போ ஒரு பால்ட்டியை போட்டிருக்கேன் பார்த்துருங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன செய்யணும், ஒரு மாடலாக போட்டு வச்சுக்கோங்க. அதன்படி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு ஷெடியூலை முடிச்சுட்டு அந்த நெக்ஸ்ட் வீக்கு நீங்கள் இன்னொரு ஷெடியூலை நீங்கள் போட்டுக்கிறணும். அந்த வாரம் போட்ட ஷெடியூலை அந்த வாரம் லாஸ்ட்டில் நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா ஒரு விஷயத்தையே அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டே போகிறது தான். அது எப்போ வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும்னா, அது திருப்பி நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது தான் அதோடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். எப்படியெல்லாம் ரிவிஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த விஷயத்த லிங்க் பண்ணி பார்க்குறது. நம்ம நடைமுறை இதில் அது எதுவும் லிங்க் ஆகுதுன்னு லிங்க் பண்ணி பார்த்து நம்ம அதை ஞாபகப்படுத்திக்கலாம். ஒரு படுத்திருக்கும் போதும் அதை ரிவைஸ் பண்ணிக்கிடலாம். நம்மளாவே ஒரு செல்ஃப் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். இன்னொன்று மெயினாக நம்மளை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப வந்து ஒரு கொஸ்டின் மேக் பண்ணுறதுக்கு யாருக்கெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி வருதோ அவங்கலாம் கண்டிப்பாக வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, ஆன்சரை ஒமிட் பண்ணுற பழக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதாவது 4 ஆன்சரில் எது சரியான ஆன்சர்னு சூஸ் பண்ணுற பழக்கம் அவங்களுக்கு வந்துடும்.
அடுத்து இப்போ ஒரு செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு குரூப் ஸ்டடி பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, 2 குரூப் ஸ்டடி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கான்ஃபிடென்ட்டை நம்மளுக்கு குடுக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்மளோட தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம் எல்லாத்தையும் வந்து என்ன செய்வோம், ஷேர் பண்ணிக்கிறோம். அதுக்காக தனியா படிச்சவங்க யாரும் பாஸ் ஆக மாட்டாங்கன்னு கிடையாது. தனியா படிக்கிறவங்களும் அவங்களுக்குன்னு ஒரு டைம் டேபிள், ஷெட்யூலு எல்லாமே ஒதுக்கி பாஸ் ஆகுறவங்களும் கண்டிப்பா இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு குரூப் கிடைச்சா, அது நல்ல ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. படிச்சா மட்டும் போதாது, படிச்சத கண்டிப்பா டெஸ்ட் போடணும். அது சின்ன டெஸ்ட்டா இருந்தாலும் சரி, பெரிய டெஸ்ட்டா இருந்தாலும் சரி, வீக்லி ஒன்ஸ் இல்ல ட்வைஸ் வந்து நீங்க கண்டிப்பா என்ன செய்யுங்க, டெஸ்ட் போடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் வந்து எப்படி போடணும் அப்படின்னாக்கா, நீங்க வந்து என்ன செய்யணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின நீங்க இப்ப டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில எத்தன கொஸ்டின்லாம் உங்களுக்கு தெரியுதோ, அதாவது எக்ஸெப்ட் எது கரண்ட் அஃபேர்ஸ தவிர்த்து, மிச்ச கொஸ்டின மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, அந்த 200 கொஸ்டின்ல அட்டெண்ட் பண்ணி பாருங்க. அதில உங்களால எந்த இதெல்லாம் பண்ண முடியுது, இப்ப மேக்ஸ்லாம் உங்களுக்கு அதில எவ்வளோ பண்ண முடியுது அப்படிங்கிறத பாருங்க. இதெல்லாம் எப்ப செய்யணும் அப்படின்னா, ஃபுல் டெஸ்ட்லாம் மந்த்லி ஒன்ஸ். ஏன் மந்த்லி ஒன்ஸ் சொல்றேன்னா, இப்ப தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. எடுத்தோனே நீங்க ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அதில நீங்க படிச்ச டாப்பிக்க தவிர்த்து மித்த எந்த கேள்வியுமே உங்களுக்கு தெரியாத மாரி தான் இருக்கும். அதனால ஒவ்வொரு மந்த்லி எண்ட்லயும் இல்ல நீங்க சிலபஸ முடிச்சு சின்ன சின்ன டெஸ்ட்டா முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டாக்கா, டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுத்து அதில இருக்க கொஸ்டின சால்வ் பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து நெறைய இருக்கும் கொஸ்டினு. அதில எதெல்லாம் சால்வ் பண்ணுறீங்களோ ஏன்னா எக்ஸாமே நெறைய நடக்கும். நமக்கு இன்ஜினியரிங் சர்வீஸ் நடக்கும், நமக்கு டிஎன் யுஎஸ்ஆர்பி நடக்கும். எல்லாரோட கொஸ்டினையும் நீங்க எடுத்து பார்க்கும்போது, உங்களுக்கு ரொம்ப டெவலப்மெண்ட்டா தெரியும் அதில. ஓ! இந்த கொஸ்டின்லாம் நம்ம படிச்சிருக்கலாமோ! இந்த கொஸ்டினுக்கு இப்படிலாம் ஆன்சர் வருமா? அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். 360 டிகிரில படிங்க. இந்த 360 டிகிரி அப்படிங்கிறது எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்பலாம் நீங்க ஃபுல்லா படிச்சு முடிக்கிறீங்களோ, எக்ஸாமுக்கு நீங்க வந்து ஒரு பாலிட்டியே படிச்சு முடிச்சிடுறீங்க அப்படின்னா, பாலிட்டி படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் எடுத்து பார்க்கும்போது, ஸோ இந்த விஷயம் நம்மளுக்கு தோணலையே, இந்த 4 விஷயம் கேட்டுட்டாங்க. இனி 5வது இந்த விஷயம் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் உங்களுக்கு ஃபைனலா தான் தோணும். ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க்கா நல்லா படிங்க. ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் எப்போ ஹார்ட் ஒர்க்கெல்லாம் வந்து முடிச்சு நீங்க ரெடி ஆகுறீங்களோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்து நீங்க படிக்கிறதெல்லாம் ஒரு நாள் வந்து ஒரு புக்க வந்து என்ன செய்வீங்கன்னா, ஒரு 1 டைம் ரீட் பண்ணுவீங்க. அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அந்த விஷயம் புரிஞ்சிருச்சுன்னா, அடுத்த 1/2 அன் ஹவர் ஆயிரும். 1 ஹவர் செஞ்ச வேலை 1/2 அன் ஹவர் ஆகும். அடுத்து அத ரிவிஷன் பண்ணும்போது அது 1/4 மணி நேரம் ஆயிரும். இந்த மாரி நேரம் குறைஞ்சிட்டே வரும்போதே, அடுத்து அந்த ஒர்க்க செய்யும்போது அது ஸ்மார்ட் ஒர்க் ஆயிரும். நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு சக்ஸஸா வந்து அமையும். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.